விஜய் கட்சியில ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கொடுத்த கேலண்டர்ல ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது. என்னப்பா விஜய் சனிக்கிழமானா வராரு, அது காரணம் இருக்குப்பா. அவங்க கட்சியில இருக்கவங்களாம் ஸ்கூல் பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க. ஸ்கூலுக்கு சனிக்கிழமை லீவ் விட்டோம் அப்படின்னா ஒரு 3 மணிக்கு டு 4:30 மணி வரைக்கும் விஜய் பேச போறாரு. அந்த டைம்ல ஸ்கூல் இருந்தா எப்படி க்ரௌடு வரும்? க்ரௌடே பாத்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க தானே. ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் மட்டும் தான் க்ரௌடு. அதனால ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க வரத்துக்காக சனிக்கிழமையா பார்த்து வச்சிருக்காராமா ஜோசப் விஜய். தாய் மாமா வராரு, எல்லாம் ரெடியா இருந்துங்க. ஏன்னா உங்களுக்கு சீர் எடுத்துட்டு வந்தாலும் வருவாரு. உங்களுடைய கோரிக்கையை நீங்க சொல்லுங்க உங்க தாய் மாமனிடம். உங்க தாய் மாமன் உங்களுக்கு அள்ளி கொடுப்பாரு, நிறைய கொடுப்பாரு. ஒரு அரசியல்வாதி இந்தியாவில் இதுவரை இவ்வளவு கேவலமான ஒரு அதாவது மக்களை சந்திப்பதற்கான அட்டவணை இந்த அளவு கேவலமா யாருமே பண்ணதே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு பண்றாரா விஜய், தெரியாம பண்றாரா விஜய் அப்படின்னு தெரியல. செருப்படி விழுவாம இருந்தா சந்தோஷம். ஏன்னா மக்களுடைய கொந்தளிப்பு மக்களை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க. மக்கள் அவ்வளோ சாதாரணமாலாம் நினச்சிடாதீங்க. மக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். யார் என்ன பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறத மக்கள் நல்லா யோசிக்கக்கூடிய ஆள். 6 நாள் நான் வீட்டில் படுத்து தூங்குவோம். ஒரே ஒரு நாள் எங்கள் பிரச்சனையை கேட்பேன். பிரச்சனையை கேட்க போகிறதில்ல. இவர் ஏதாவது பேசுவார், நான் உங்கள் விஜய் வந்திருக்கேன், என் முகத்துக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வருவார். அதை கேட்கறதுக்காக நாங்கள் பொழப்பத்து வரணுமாடா அப்படின்னு சொல்லி செருப்பு பறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால புசி ஆனந்தே கொஞ்சம் பத்திரமா அங்கே போய் எல்லாம் இறங்குடே, மரத்தில் ஏறாதே, பஸ்ஸில் தொங்காத அப்படின்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே எல்லா ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க அப்படிதான் இருப்பாங்க. அணிலுங்களை கூட்டம் சேர்த்தனா அணிலுங்க என்னென்ன வேலை பண்ணுமோ எல்லா வேலையும் தான் பண்ணும். ஓகேவா? நீங்கள் அரசியலுக்கே தகுதி இல்லாத ஆள். இதுவரை என்னவோ ஏதோ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த அறிக்கையை பார்த்தோன்னே, இந்த கேலண்டரை பார்த்தோன்னே உங்களோட அரசியல் செல்லுபடியே ஆகாது, சுத்தமாக ஆகாது.